திருநின்றவூரில் உள்ள ஐயப்பன் கோவிலில் போலியாக ட்ரஸ்ட் துவங்கி பொதுமக்களை வழிபட அனுமதிப்பதில்லை என கூறி ஊர் பொதுமக்கள் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பகுதியில் ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது. இதில் அப்பகுதி மக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஐயப்பன் கோவிலில் குருசாமியாக இருந்து வந்த SRS பாஸ்கரன் மற்றும் முருகேச பாண்டியன் ஆகியோர் புறம்போக்கு இடத்தில் உள்ள கோவில் பையில் ட்ரஸ்ட் ஆரம்பித்து பொதுமக்களை வழிபட அனுமதிப்பது இல்லை என புகார் கூறி 10க்கும் மேற்பட்டவர்கள் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், கடந்த 1982ஆம் ஆண்டு சிறிய அளவில் துவங்கப்பட்ட ஐயப்பன் கோவில் கடந்த ஆண்டு வரை பொதுமக்களின் பங்களிப்புடன் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு SRS பாஸ்கரன் மற்றும் முருகேச பாண்டியன் என்பவர் கோவில் அமைந்துள்ள புறம்போக்கு இடத்தினை அபகரிக்கும் நோக்கில் போலியான விலாசம் கொடுத்து ஐயப்பன் ஆலய சேவா ட்ரஸ்ட் மற்றும் ஐயப்பா பக்தர்கள் சபா எனும் ட்ரஸ்ட்கள் உருவாக்கி பதிவு செய்தனர். மேலும் தாங்கள்தான் நிர்வாகிகள் என கூறிக்கொண்டு சாதி பார்த்து பொதுமக்களை அனுமதிக்காமல் துரத்தி வருகின்றனர். இதுபற்றி திருநின்றவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறை கோவில் நிர்வாகத்துக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். தொடர்ந்து பேசியவர்கள், கோவிலுக்கு பொதுமக்கள் அளிக்கும் தங்கம், வெள்ளி நகைகள், காணிக்கை மற்றும் பொருட்கள் என பல கோடி ரூபாய் ஏமாற்றி வருவதாக கூறி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளனர். எனவே காவல்துறை இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து கோவிலை மீட்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருநின்றவூர்ல இருந்து ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த ஐயப்பன் ஆலயத்தில் 1982 ஸ்ரீ ஐயப்ப பக்த சபா என்று ஒரு சபா தொடங்கி அன்று முதல் 1923 வரை இந்த சபா தான் நடந்திருந்தது. இது திருட்டுத்தனமாக 2023 8ஆம் மாதம் இவங்க கொண்டு போய் திருவள்ளூரில் இந்த ட்ரஸ்ட்டை இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா, நம்ம ஆலயம் இருக்கிறது அரசு புறம்போக்கு நிலம்ன்றதுனால இந்த இடத்துல நம்ம ட்ரஸ்ட்டே பதிவு பண்ண முடியாது, கூடாது. ஆகையினால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு ஒரு விலாசத்தை கொடுத்து, அதாவது 1/47 புதிய சாலைன்னு ஒரு விலாசத்தை கொடுத்து இந்த ட்ரஸ்ட்டை பதிவு பண்ணுறாங்க. இவங்க செய்கிறது அனைத்தும் தவறான செயல். அதாவது ஆலயத்திற்கு விதி மீறல் தான் இவங்க செய்கிறாங்களே தவிர, ஒரு பொதுமக்களுக்கு நல்ல ஒரு ஆலயத்தை நடத்துவோன்ற ஒரு எண்ணத்தில் நடத்தலை. இவங்க வியாபார நோக்கத்தோடு தான் போயிட்டுருக்காங்க. இந்த ஆலயத்தில் பல கோடி ரூபாய் இவங்க ஆட்டையும் போட்டுட்ருக்காங்க. இது கடந்த ஆண்டே பத்திரிகையில் எல்லாமே இது வெளிச்சத்துக்கு வந்தது. இன்று வரை அதற்கு அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. ஆகையினாலே இன்று கமிஷனர் அவர்களை சந்தித்தோம், அவருக்கு மனு கொடுத்தோம். அவர் எல்லாம் சீராய்ந்து நான் நல்ல ஒரு பதிலை கொடுக்குறேன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. போலியா ட்ரஸ்ட்டு உருவாக்கி இருக்கிறது அண்ணாதுரையோட தம்பி முருகேச பாண்டியன் தான் இதனுடைய ட்ரஸ்ட்டு உரிமையாளராக வச்சுருக்காரு. அதே மாதிரி ஐயப்ப சேவா ட்ரஸ்ட்டு அவர் பண்ணியிருக்காரு. பக்த சபான்னு பாஸ்கர் அவரும் ஒன்று பண்ணி வச்சுருக்காரு. அதனால் 2 பேருமே இது திருட்டுத்தனமாக பண்ணி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் 2023 வரைக்குமே பாஸ்கர் குருசாமியாக தான் இருந்தார். அதற்கு பிறகு அவர் நான் தலைவர் என்று மாறு தட்டிக்கிட்டு நடக்கிறாரு. அவருக்கு இன்னும் எதுவுமே சூடு சுரணைன்றதே இல்லை. எல்லாம் கேட்டாச்சு, கேட்டும் முடிஞ்சாச்சு. பத்திரிகையாளர் நண்பர்கள் வணக்கம். என் பேர் விக்னேஸ்வரன். திருநெல்வேலி ஐயப்பன் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில முறைகேடு நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலயம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரசு புறம்போக்கு நிலத்தில் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா 98 99 கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியே படிப்படியாக மேல்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அரசு புறம்போக்கு நிலத்தில் தனிநபர் பார்த்தீங்கன்னா 2 ட்ரஸ்ட் ஓன் பண்ணியிருக்காங்க. ஐயப்பன் பக்தர்கள் சபா சேவா ட்ரஸ்ட்னு ஒன்று, ஐயப்ப பக்தர்கள் சபான்னு சொல்லிட்டு 2மே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கும் அந்த கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக பல முறை நாங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் அணுகும்போது எங்களுக்கு எந்த ஒரு சில ரெஸ்பான்சிபிளும் இல்லை. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இந்த அந்த ஐயப்பன் கோயிலுக்கும் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் நம்பர்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஊர் பொதுமக்களை கோவிலுக்குள்ளே வரக்கூடாது, கோயில் உள்ளேருந்து வெளியே அப்புறப்படுத்த, அதுவும் நிறைய கம்யூனிட்டி வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுனால இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது யாரெல்லாம் எதிர்த்து கேட்குறாங்க அவங்க பேர்லாம் இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷன் 8 பேர் இன்ஜெக்ஷன் வாங்கிறது தொட்டு நாங்களும் இப்போ எந்த ஒரு நடவடிக்கை எங்களால் கேட்க முடியல, பண்ணவும் முடியல. இதெல்லாம் பல லட்சம் ரூபாய் மேலே ஏன் சொல்லப்போனால் பல கோடி ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா முறைகேடு நடந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வெள்ளி நகை கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் தங்க நகை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஆலயத்துக்கு வந்திருக்கிற அரிசி, நெய், பருப்பு
இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் ரசீதே கொடுத்தது கிடையாது. இப்போ தான் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு சாதகமாக கேஸ் கோர்ட்டுக்கு எப்போ போச்சோ அதுலேருந்து அவங்களுக்கு சாதகமாக ஒன்று ஒன்றா கொண்டு வந்துருக்காங்க. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இன்னைய வரைக்கும் காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா 8 பேர் மேலே இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்காங்க. அதனால் தடை இருக்குது. என்ன தடைக்கு நாங்கள் படித்து காமிச்சா இவ்வளோ விவரமாக நீங்கள் போய் கோர்ட்டில் போய் நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன் கேன்சல் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைய வரைக்கும் திருவள்ளூர் போலீஸ் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஃபேவராக தான் பேசுகிறத தவிர இது வரைக்கும் பொதுமக்களுக்கு சார்பாக எதுவுமே பேசவே இல்லை. இதுதான் இப்போதைக்கு நடக்கக்கூடிய நிலைமை, இதுதான் நடக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னி வரைக்கும் கேஸ் போய்கிட்டு இருக்கு. மேற்கொண்டு இது தொடர்பாக அந்த கமிஷனர் ஐயா கிட்ட வந்து சொன்னோம். கமிஷனர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்ஜெக்ஷனை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி அட்வொகேட் வச்சு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக வந்து பெரிய வீட்டில் எல்லாம் கமிஷனர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக வந்து பார்த்தா மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. மொத்தம் வந்து 2 ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 2023. அதாவது ஊர் பூர்வ கொடிகள் கிட்ட எந்த ஒரு அனுமதியும் கேட்காம இவங்க வந்து 2 ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரஸ்ட்டு ஐயப்பன் பக்தர்கள் சபா சேவா ட்ரஸ்ட் ஒன்று, இன்னொன்று ஐயப்பன் பக்தர்கள் சபா. இந்த ஐயப்பன் பக்தர்கள் சபான்றதான் உண்மையான பூர்வக்குடி. இந்த உண்மையான பூர்வக்குடிக்கும் இப்போ ஆரம்பிச்சு ஐயப்பன் பக்தர்கள் சபாவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஊராலே ஒருத்தர் கூட கிடையாது. எங்கள் ஊர் பொதுமக்கள்கிட்ட அவன் கலெக்ஷன் பண்ணி கோயிலை கட்டிட்டு நான் வந்து ஊர் பொதுமக்கள்கிட்ட வந்து பணமே கொடுக்கல, ஊர் பொதுமக்கள்கிட்ட கலெக்ஷனே போகலன்ட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நின்று ஒரு விளக்கு பூச்சிக்கும் ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரசீது போட்டிருக்காங்க. அந்த ரசீது எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. எல்லாம் கேட்டால் கோர்ட்டில் கேட்டால் நாங்கள் ப்ராப்பராக இல்லைண்டா. ஏங்க விட்டுருங்க, ஒரு கோயிலில் உண்டி இருக்குமா இருக்காதாங்க? எல்லா கோயிலும் உண்டி இருக்குங்க. இந்த கேஸ் என்னைக்கு ஆரம்பிச்சதோ கோயிலுக்கு உண்டி எடுத்துட்டாங்க. ஏன் எடுக்கணும்? எதனால் எடுக்கணும்? SRS பாஸ்கர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலைவராக இன்னும் செயல்பட்டுருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேனே சம்மந்தமே கிடையாது சார். அந்த ஊருக்கு அவங்களும் சம்மந்தமே இல்லை சார். ஒருத்தருக்கும் எல்லாம் ஊர் பூரக்கூடியெல்லாம் எங்கே இருக்கும். அவங்க வந்து கோயிலை பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்தவங்க ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கியிருக்காங்க சார். ஒரு ஃபவுண்டர்னு போட்டிருக்காங்க. ஒரு பொது கோவில், ஒரு பொறுமைக்கிறதுல கட்டப்பட்ட கோவில். எப்படி சார் ஒருத்தர் ஃபவுண்டர்னு சொல்லி எப்படி சார் ட்ரஸ்ட்டில் வந்து பயோவில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க? ஆக்சுவலாக திருவள்ளூர் ரிஜிஸ்டர் தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அவங்க பண்ணது நார்த் ஜோனில் போய் பண்ணியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன். ஏன் நார்த் ஜோனில் போய் பண்ணணும்? என்ன தேவை இருக்குது நார்த் ஜோனில் பண்ணுறதுக்கு? இந்த மாதிரி ஒன்று பார்த்தோன்னா ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் அவங்க மேலே இருக்குது சார். நான் வைக்கிறேன் சார் குற்றச்சாட்டு, ஒரு 30 குற்றச்சாட்டு அவங்க மேலே வைக்கிறேன் சார். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னிலேருந்து இன்னைய வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக 20 வருஷம் 30 வருஷம் உழைச்சவங்களாம் இருக்காங்க. அந்த உழைச்சவங்களெல்லாம் ஜாதி ரீதியாக பேசியிருக்காங்க. அந்த ஜாதி ரீதியாக பேச தொட்டு ஏன் வந்து ஜாதிக ரீதியாக பேசுகிறீங்கன்னு சொல்லி 4 பேர் சப்போர்ட் பண்ண தொட்டு 8 பேர் மேலே 8 பேர் மேலே இன்ஜெக்ஷன் வாங்கிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உழைச்சவனுக்கு சேவை செஞ்சுருக்கான். ஒருத்தனும் வந்து சம்பளமே இல்லாமல் வேலை வெட்டி விட்டு வந்து வேலை செஞ்சவனுங்க கான்ட்ராக்ட் லேபர்னு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இன்ஜெக்ஷன் கேட்டு வாங்கியிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது கான்ட்ராக்ட் லேபர்னு சொல்கிறான் சார். ஒரு சேவையாக செஞ்சவங்ககிட்ட போயிட்டு இது வரைக்கும் நாங்கள் ஒரு கையெழுத்து போட்டு ஒரு 100 கோயிலேருந்து நான் வாங்கினது கிடையாது. இது எல்லா ஊர் பொதுமக்களும் தெரியும். வேணும்னா இதுக்குன்னு தனியாக விசாரணை கமிஷன் வைங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த 8 பேர் இல்லாமல் மேற்கொண்டு உழைச்சவங்களாம் வந்து கூலிக்கு வேலை செஞ்சோமா இல்லை சேவையாக செஞ்சோமான்றதை நீங்கள் ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி வச்சு நீங்கள் ஊர் பொதுமக்கள்கிட்ட கேளுங்க. கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். இன்னைய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் காவல்துறை எங்களுக்கு சாதகமாக ஊர் பொதுமக்கள் சாதகமாக எதுவுமே நடக்கவே இல்லை, நடத்தவும் இல்லை. கேட்டால் அவங்க 8 பேர் மேலே இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்காங்க, நீங்கள் உள்ளே போகக்கூடாது, நீங்கள் அவங்க சம்மந்தமாக நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, எதுவும் கொள்ளக்கூடாது. அப்படின்னும் போது சார் இன்ஜெக்ஷன் என்னென்னு வாங்கியிருக்காங்க சார். இப்போ அவங்களோட நிர்வாகத்துக்குள்ளே தலையிடக்கூடாது வாங்கிடுறாங்க. கோயில் உள்ளே போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் வாங்கல சார் சொல்லணும். அதெல்லாம் இப்போ அந்த இன்ஜெக்ஷனை கோர்ட்டில் போய் நீ ஸ்டே வாங்கி உடச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க, காவல்துறை சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக கமிஷனர் கிட்ட புகார் கொடுக்க வந்தோம். கமிஷனர் வந்து ரொம்ப தெளிவாக எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. நீங்கள் அது கிராம பொதுமக்கள் தான் இந்த சொந்தமான அந்த கோவில். ஸோ இது வந்து பொது கோயிலாக சீக்கிரமாக தீர்ப்பு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பகவானை வேண்டிக்கிறோம். நன்றி.